இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒரு தயாரிப்பாளர் வந்தாரா அதோட அவரை காலி பண்ணி விட்டு நம்ம செட்டில் ஆயிடணும்னு எல்லாருமே ஓரளவுக்கு நினைக்க ஆரம்பிச்சது. விலை வந்து என்னென்னா நல்ல கிரியேட்டிவிட்டி உள்ள வர மாட்டேங்குது. ஓகே. நடிகர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவருக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஒரு கேட்டகரி வைஸ் நடிகர் இருக்காங்கன்னா அவருக்கு ஒரு பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக இந்த படம் ஓடும், இந்த படம் இப்போ ப்ரீ பிஸ்னஸே வந்து இத்தனை கோடி ஆயிரும் அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, அப்போ தயாரிப்பாளர் என்ன செய்யணும், இவரை வச்சு படம் எடுத்தோம்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு 50 கோடி லாபம் வந்துடும். அப்புறம் நீங்களே டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிங்க சார், நீங்களே ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க சார், நீங்களே கதையை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க சார். இந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து என்ன செய்கிறாங்கன்னா பண்ணுறாங்க. அந்த ப்ரொடியூசரையே இந்த ஹீரோ எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, நம்ம சொல்கிற பேச்சு கேட்குறவனா இருக்கிறான்னு பார்த்து தான் கேட்குறாங்க. இப்படி தமிழ் சினிமா போய்கிட்டு இருக்கு. மற்ற லாங்குவேஜில் அது இல்லை. ஆனால் தமிழ் சினிமாவில் புதிய நிறுவனங்கள், சில நம்பிக்கைக்கூடிய நிறுவனங்கள் வர்றாங்க. அவங்க வந்து இதெல்லாம் பார்க்குறதில்ல. அவங்க வந்து ஆர்டிஸ்ட் பார்க்குறதில்ல, கதை கேட்குறாங்க. இந்த $1 மில்லியன் கம்பெனிலாம் கூட இந்த இது எடுத்தாங்களே நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி, அவங்கெல்லாம் நிறைய டூரிஸ்ட் ஃபேமிலி, குட் நைட்லாம் பண்ணுறாங்க. அவங்களாம் ஒரு புது டைரக்டர்கிட்ட நல்ல கதை கேட்டு சப்ஜெக்ட் ஓரியன்டாக எடுக்கிறாங்க. அவங்களையும் காப்பாற்ற வேண்டிய வேலை இருக்குது.